ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 62ஆம் சங்கீதம் 12வது வசனம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கிருபை நிறைந்த தேவன். ஆமென். இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கண்மலையாயிருக்கிறார், இரட்சிப்பாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். மாத்திரமல்ல, பலனான கண்மலை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவனுடைய கிரியைகளின்படிதான் பலன் அளிக்கிறார். கிருபை நிறைந்த தேவன், மன்னிக்கிற தேவன், தயவு பாராட்டுகிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஆனால் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த 5 நாட்களும் தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணினார், வல்லமை விளங்க பண்ணினார், ஆறுதலின் தேவனாயிருந்தார், நம்மை எச்சரித்தார், கடிந்து கொண்டார், போதித்தார், உணர்த்தினார், எல்லாம் செய்தார். ஆனால் யாரெல்லாம் எச்சரிப்புக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தினார்களோ, அவனுடைய செய்கைக்கு தக்கதாக தேவன் பலனளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம மறந்து போகக்கூடாது. நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே 1, 2, 3 வசனங்களை வாசித்தால், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உட்காருதல், எழுந்திருக்குதல் அறிந்திருக்கிறீர். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறீர். போதும். பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைகளையும் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். என்ன நோக்கத்தோடு இந்த கன்வென்ஷனில் பங்கு பெற்றாங்க? ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும் போதும் அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்தது? ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு நேராய் வரும்போது நம்முடைய இருதயம் செவ்வைப்பட்டதா, அல்லது முறுமுறுத்ததா, எதிர்த்து நின்றதா, போராடினதா, முரட்டாட்டம் பண்ணினதா, அவபக்தியை விளங்க பண்ணினதா என்று தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் நம்மை ஆராய்ந்து அறிந்து ஒன்று நமக்கு செய்ய போறதில்லை, சாதிக்க போறது கிடையாது. என்ன நல்லதுன்னு 4 வார்த்தை சொல்லுவாங்க, இல்லைன்னா கெட்டதுன்னு 10 வார்த்தை சொல்லுவாங்க. நல்லதை 1 சொன்னால் கெட்டதை எத்தனை தான் சொல்லுவாங்க? 10 வார்த்தை சொல்லுவாங்க. அது மனுஷனுடைய இயல்பு, எல்லா இடத்திலும் நடக்கக்கூடியதான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், வல்லமையுடைய தேவன், கிருபை நிறைந்த தேவன், கண்மலையான கர்த்தர், அடைக்கலமானவர். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளையும் செய்கைகளையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, தேவனுக்காக நம்ம கிரியை செய்யும் போது நாம் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது மனப்பூர்வமாக இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் வல்லமையும் நம்மை விளங்க பண்ணுகிறவர். எதிர்த்து நின்றால் என்ன நடக்குமா? சிலர்லாம் பேசாமலே இருக்கிறீங்க.
ஏன்னா நீங்கள் இருக்கிற இருப்பை பார்த்தா நாங்கள் பட்டயத்துக்கு பாத்திரமாக இருக்கிறோன்னு சொன்ன மாதிரி தெரியுது. அன்பு சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, நம்மில் யாரும் பட்டயத்துக்கு பாத்திரனா போகக்கூடாது. இந்த கன்வென்ஷன் இறுதி நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய செய்கைகளை எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், செயல்கள் மாத்திரமல்ல, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரையும் அவர் என்ன செய்யல, துருத்தில வச்சிருக்கிறார், மறக்கவே இல்லை. அல்லேலூயா. கணக்கில் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த கணக்கில் வைத்திருக்கிற தேவன், துருத்தியில் வைத்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய செய்கை எப்படிப்பட்டது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்கையா இருக்கிறதா அல்லது எதிர்த்து நிற்கிறதற்கு ஏற்ற செய்கையா இருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்கள் கோபமூட்டின நாட்களில் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல என்ன செய்யக்கூடாது, இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நிறைய பேருடைய உள்ளம் கடினப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தெளிவாய் பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு தெளிவாய் இடைபடுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தேவையான அப்பத்தை தருகிறார், தண்ணீரை தருகிறார், ஜீவ மன்னாவை தருகிறார். அதற்கு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து கர்த்தரினை அறிந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டங்களில் ஒரு கர்த்தருடைய தாசன் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த சபையினுடைய நிலை எப்படி இருந்ததோ அதை அப்படியே படம் பிடித்தது போல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நிலையை அறிந்த மக்கள் மனம் திரும்புவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் சொன்னது என்ன தெரியுமா, நம்ம பாஸ்டரு அழைக்கப்பட்ட பாஸ்டருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கள்ள தீர்க்க தரிசனியை கொண்டு வந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி எங்களை பயமுறுத்த பார்க்கிறார். 1000 வருஷத்துக்கு முன்ன இல்லை, சில மாசத்துக்கு முன்னதான். என்னது, 1 அல்லது 2 மாதத்துக்கு முன்பதான் நடந்த சம்பவம். தேவனுடைய பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கும் போது செவி கொடுக்கணும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அவனவனுடைய செய்கைக்கு தக்கதை செய்கிறார். ஆகையினால இந்த கன்வென்ஷனுக்கு நான் இவ்வளவு பாடுபட்டேன், இவ்வளவு உழைத்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலன்னு நினைக்காதீங்க. உங்க இருதயத்தின் எப்படியோ அப்படியே உங்கள் ஆசீர்வாதம். ஆமென். நம்முடைய நினைவு எப்படியோ அப்படியே நம்முடைய ஆசீர்வாதம். நம்முடைய வார்த்தை எப்படியோ நம்முடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படியோ அப்படித்தான் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு. ஆண்டவர் சில அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது சொல்லுவார், இதை செய்ய எனக்கு வல்லமை ஒன்று என்று நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். நாம் விசுவாசித்தால் தேவ வல்லமையை, மகிமையை, அற்புதத்தை, விடுதலையை, சமாதானத்தை, ரட்சிப்பை கண்டிப்பாய் சுதந்திரிக்க முடியும், அடைய முடியும். நீங்க விசுவாசிக்காம பாஸ்டர்மார் விசுவாசித்து, நீங்க விசுவாசிக்காம வேறொரு ஆள் விசுவாசித்து, அது அவங்களுக்கு நடக்கும். ஆனால் உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் தான் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் தான் உங்கள் கிரியை செவைப்படுத்த வேண்டும். அறியாமையுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு நபர் செபித்தால் அந்த ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அறிந்து எல்லா சத்தியத்தையும் அறிந்து அதற்கு மேலேயும் அறிந்து, ஒன்னையும் தெரியும், பாஸ்டரையும் தெரியும், அப்போஸ்தலரையும் தெரியும், தீர்க்கதரிசியும் தெரியும், வேதத்தையும் தெரியும், தேவனையும் தெரியும், இயேசுவையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய சபை, நம்முடைய தெய்வ மக்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? எல்லாரையும் தெரியும், எல்லாவனையும் தெரியும். எப்படி?
இந்த நிலைமை தான் இன்றைக்கு தேவ மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரையும் நான் இதை சேர்த்து சொல்ல முடியாது. சிலர் இந்த நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் ஓடக்கூடாது. நீங்கள் சிலராகிய நீங்களும் கூட உங்கள் செய்கைக்கு ஏற்ற நல்ல பலனை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு தம்பி என்னிடத்தில் வந்தான். அப்போ சொன்னா, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், எவ்வளோ ஆண்டவருக்காக உழைக்கிறேன், எவ்வளவு பிரயாசப்படுறேன், கர்த்தர் என்னை கண்டுகிட மாட்டேங்கிறாரு. நான் சொன்னேன், கர்த்தர் கண்டுகிடாமல் இருக்க மாட்டாரு. நீ செய்கிற வேலை 100 ரூபாய்க்கு வேலை செய்யணும்னா ஆண்டவருக்கு 1000 ரூபாயை நீ நஷ்டப்படுத்துற. எவ்வளவு நஷ்டப்படுத்துறா? செய்த வேலை எவ்வளவு? 100 ரூபா. மீதி 900 ரூபா யாருக்கு நஷ்டம்? ஆண்டவரை நஷ்டப்படுத்தின ஆண்டவர் பார்த்துட்டா இருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் வார்த்தையினால் நஷ்டப்படுத்துறாங்க. பணத்தை மட்டும் இல்லை, அவங்க செய்கிற உழைக்கிற உழைப்புகள், கிருபைகளை, வரங்களை, வல்லமையை எல்லாம் உதாசீனப்படுத்தி விரயப்படுத்தி விடுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், விரயப்படுத்தாதிருங்கள், உதாசீனப்படுத்தாதிருங்கள். உங்கள் செய்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் கிரியைகளை கர்த்தர் கவனிக்கிறார். அதற்கேற்ற பலனை நிச்சயம் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம என்னத்திற்காக கண்ணீர் வடிக்கிறோம்? நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் லீலி கண்ணீர் தான், தேவையில்லாத கண்ணீர். அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் நடப்பிச்சுட்டு பாஸ்டர் அருமையாக ஆக்ஷன் பண்ணி காட்டி கொடுத்தார். எனக்கு அப்படி பண்ண தெரியல. அழுதாரு பாருங்க, நான் உண்மையாகவே அழுகிறாருன்னு தான் நினைச்சிட்டேன். அப்படி ஒரு அழுகை தான். உண்மையாகவே இன்றைக்கு நிறைய பேர் இப்படித்தான் ஏமாத்துற கண்ணீர் வடிச்சிடுறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தர் அங்கீகரிக்கிற கண்ணீரை வடியுங்கள். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் தம்முடைய கணக்கில் வைத்திருப்பார். நன்மை செய்யும்படி நாடுங்கள், நற்கிரிகளை செய்யும்படி கிரியை செய்யுங்கள். ரோமரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வேகமாய் வாசிக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். யூதரிலும் கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். யூதரிலும் கிரேக்கரிலும் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவன் அடையணும், மகிமை அடையணும், கனம் அடையணும், சமாதானம் அடையணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் மேன்மையானவைகள், கனத்துக்குரியவைகள், உயர்ந்தவைகள். அந்த உயர்ந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு அது யூதராயிருக்கலாம், கிரேக்கராயிருக்கலாம், எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு என்ன உண்டாகும்? மகிமை, கனம், சமாதானம். அது யூதராயிருக்கலாம், கிரேக்கராயிருக்கலாம். யார் பொல்லாங்கு செய்கிறார்களோ, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பொல்லாங்கு பொல்லாங்கு பொல்லாங்கு. செய்கிறது எல்லாமே பொல்லாங்கு, சிந்திக்கிறது எல்லாமே பொல்லாங்கு, நடப்பிக்கிறது எல்லாமே பொல்லாங்கு. ஹல்லேலூயா. நற்கிரியை செய்யல, எந்த இடத்துல போனாலும் சண்டை, எங்க போனாலும் கலகம், எங்க போனாலும் தீமை. சில ஆட்கள் வந்தா சில ஆவிகளும் கூட வரும். என்னது வரும்? கூட வந்து என்ன செய்யணும்? அந்த கலகம் பிடிச்ச ஆவி பிடிச்ச மனுஷர்கள் வந்தான்னு
நல்ல வீட்டில் சமாதானமாக இருக்கிற வீட்டில் வந்து ஏறுனா போதும் அந்த வீடு என்ன செய்யும்? பயங்கர கலவரம் தான். ஒரு கிருபை பெற்ற, சமாதானம் பெற்ற, தேவ ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனுஷன் உள்ள வந்தா என்ன உண்டாகும்? அந்த கலகம் எல்லாம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய புத்திரர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர் செல்லுகிற இடங்கள்லாம் என்னதான் வரும்? சாத்தானுடைய புத்திரர் போனா என்ன நடக்கும்? கலகம். சில அவருடைய கால் வைத்தாலே வீட்டில் கலகம், ஸ்கூலில் கலகம், காலேஜில் கலகம், சபையில் கலகம். அப்படி கால் வந்தா, அந்தப்படி ஆள் வந்தாலே பக்கு பக்குன்னு இருதயம் அடிக்கும். ஐயோ, இந்த ஆவி வந்துட்டே, ஆண்டவரே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையப்பா. புத்தியா இருந்து ஜெபம் பண்ணா தப்பலாம். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை எல்லாமே எப்போதும் கலகம் கலகம் கலகம். எங்க போனாலும் சண்டை. சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கு ஊக்கிர கோபாக்கினை வரும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த கன்வென்ஷன் முடித்து போகிறதான வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் மேலோ, உங்கள் கூடாரத்தின் மேலோ, உங்கள் தொழில் மேலோ, உங்கள் கையின் கிரிகள் மேலோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ உக்கிரக கோபாக்கினைக்கு ஏதுவாய் நீங்கள் திரும்பி போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கோபாக்கினைக்கு நீங்கக்கூடிய ஒரு நல்ல வழி, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தும் ஆக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆகையினால ஆக்கினையை, கோபாக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்ட, தேவ கோப தீச்சூளையை தன்மேல் ஏற்றுக்கொண்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நற்கிரிகளை நடப்பிக்க வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்ற வேண்டும். உங்கள் உள்ளம் தேவனுக்கு உண்பதாக ஒரு பரிசுத்த ஸ்தலமாய், வாசஸ்தலமாக, பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக நாம் செயல்பட வேண்டும். அங்கே தேவன் வந்து வாசம் பண்ணுவார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு பிதாவாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும். ஆண்டவருடைய வாசஸ்தலம் பரிசுத்த ஸ்தலமாக, பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இந்த கன்வென்ஷன் முடிந்து நீங்கள் திரும்பி போகணும். பாவத்தோடு போகக்கூடாது, கோபத்தோடு போகக்கூடாது, எரிச்சலோடு போகக்கூடாது, சாபத்தோடு போகக்கூடாது. கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நீங்கள் புறப்படும் போது உன்னதமான தேவனுடைய கிருபையோடு கடந்து செல்லணும், சமாதானத்தோடு கடந்து செல்லணும். நீங்கள் வீடுகளில் கால் வைக்கும் போது அங்கே தேவ மகிமை வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. நாம் தான் நடமாடுகிற கர்த்தருடைய ஆலயம், நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்திவிடக்கூடாது. அசுத்த சிந்தனைகளினால், அக்கிரம கிரியைகளினால், ஆகாத செயல்களினால் தீட்டுப்படுத்தி தேவ கோபத்திற்கு உள்ளாகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாங்கு செய்து உபத்திரவத்தையும் வியாகுலத்தையும் அடையக்கூடாது. சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்து கோபாக்கினைக்கு உள்ளவர்களாய் போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தம் செய்து தேவனுக்கு பிரியமானதை நடப்பித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பலரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் போகிறார்கள். போகாதிருங்கள். உங்களை அன்போடு கர்த்தர் அழைக்கிறார், அழைக்கிறார்.
கல்வாரியில் கரம் விரித்து அழைக்கிறார், நீ தூரம் போகாதே, என்னதான் தீங்கிழைந்தேன், என்னை விட்டு தூரம் போகும் ஜனங்கள் என்று பக்தன் பாடுகிறான். தேவன் தீங்கு ஒன்றும் செய்யல. தேவன் எல்லா மனுஷனுக்கும் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா சாத்தான் கலகக்காரன், தீமை விதைக்கிறவன், கொடுமைக்காரன், பொல்லாங்கு செய்கிறவன். அந்த பொல்லாங்கான கிரியைகளை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அகற்றி போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. பொல்லாங்கனுடைய கிரியைகளை எடுத்தால் அது இன்னும் போயிட்டே இருக்கும். வேண்டாம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு முக்கியமான காரியம். நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நம்ம ஆசீர்வாதம் நம்மிடத்தில் தங்கணும்னு சொன்னா நாம் பாத்திரவான்களாய் செயல்படணும். சண்டை வேண்டாம், கீழ்ப்படியாமை வேண்டாம், அநியாயம் வேண்டாம். ஹல்லேலூயா. பொல்லாங்கு செய்யக்கூடிய கிரியைகள் வேண்டாம். இவைகளை களைந்துவிட்டு நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுங்கள், நித்திய ஜீவனை அடைவோம். நன்மை செய்கிறவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நாம் இவ்விதமாய் நடப்பித்தால் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொன்ன தேவ வார்த்தை உங்களிலும் உங்கள் சந்ததிகளிலும் சம்பூர்ணமாய் பெருக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார் என்று வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.